ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 2024 இயர் எண்டு சண்டே தான் சண்டே விலாகாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஸ்பெஷல் என்னங்கிறது பார்த்துடலாமா? ஸோ சுட சுட குக்கர் சாதம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ நம்மளுடைய 2024 இயர் எண்டு ஸ்பெஷல் இதுதான். நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஸோ உங்கள் வீட்டில் சண்டே என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போது செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் ஈரணுங்கனாலே என்னவோ தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளட்ஸு வந்துச்சு. அது இல்லாமல் மணல் சரிவு, மண் சரிவு, மழையே சரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பக்கம் நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த அவதியில் இயற்கை சீற்றத்தினால. ஸோ இனி வரப்போகிற வருஷமாவது நல்லா நலமோடும் வளமோடும் மன நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருக்காகவும். ஸோ இன்னொன்று நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இப்போ வந்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய பேஜில் இந்த விலாகை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஸோ நான் அதுக்காகவே நான் போட்டிருக்கேன் இதையே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டர் நம்ம உருக்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நான் ஒரு 3/4 கிலோ பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் ரெகுலராக 1 லிட்டர் பால் வாங்குகிற இதில் அதை காய்ச்சி ஆற வச்சு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த பாலில் ஒரு ஆடை வரும். அந்த ஆடை இல்லை ஏடுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நான் எப்போது ரெகுலராக ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 கிலோ பாக்ஸ் அது. ஸோ அதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குவேன். 1 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் அதை பட்டர் அடித்து நெய் உருக்கி வச்சுருவேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆடையில் தான் பட்டர் அடித்து வச்சுருக்கோம். அந்த அடிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஆடையை அடிக்கணும்னு நினச்சிங்க, பட்டரை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 8 o'clock முன்னாடி நீங்கள் அடித்து எடுக்கணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே தான் அடிக்கணும். ஏன்னா இந்த 2 டைம் தான் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அந்த டைமில் தான் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு 9 மணி ஆயிடுச்சு, மார்னிங் 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க. ஆனால் 9 மணிக்கு மேலே ரொம்ப சுத்தமாகவே அடிக்காதீங்க, வெண்ணெயே வராது. அதனால் கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்து ஐஸ் வாட்ரு இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா நல்லா திரண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 70% வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. ஸோ இந்த திரண்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஒரு மாதிரி வந்துச்சு இல்லையா? அது பாலோட எக்ஸ்ட்ராஸ் தான் அது. ஸோ இது அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலுவலுன்னு வர வெண்ணெயாட்டவே வருது இல்லையா, அது நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான நெய் ரெடி ஆகிற ஸ்டேஜ் அது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை அப்படியே கலக்கி விட்டிங்கனாலே போதும். ஸோ நல்லா இதாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெய் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அந்த வலுவலுன்ட்டு வந்துச்சு இல்லையா, அந்த பாலோட வேஸ்ட்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மொறு மொறுன்னு வந்துருச்சு. ஸோ இதையும் நீங்கள் விட்டுருங்க. ஒரு 4 hours கழித்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் now available on Play Store and App Store. Buymote e-shopping. Click below link and install application. ஸோ இது அமேசான் மாதிரி ஒரு பைமோட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் நான் ஆல்ரெடி போன விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஓப்பனிங் அன்பாக்சிங் வீடியோ. அதை பார்த்தீங்கனாலே இது எப்படிங்கிறது தெரியும். நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பொருளெல்லாம் அவ்வளோ ப்ராடக்டாக நல்ல தரமாட்டம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பொருளோட தரம் எப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ட்ரஸ்டபுளான ஆப்பு. இதில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா 3 லட்சம் பேர் பக்கம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோஸோட இந்த ஆப்போடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்னு வச்சுக்கலாமே, வெல்விஷன்னு வச்சுக்கோங்களே. அவங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கேக் பிஸ்னஸ் தான். ஸோ அதில் எனக்கு இந்த மாதிரி இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா
இப்போ அந்த காட்டுற கேக் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்கனால நான் வந்து கொஞ்சம் அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் ப்ரௌனி ஓவர்லோடு தான் வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க எனக்கு. ஸோ அதில் வந்து நல்லா அந்த ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய ப்ரௌனிஸ் இருக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் ப்ரௌனியே இப்போ தான் அதில் பார்க்குறேன். எனக்கு அவங்க அனுப்பி வைக்கும்போது தான் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி இருக்குது. இதில் வந்து அசார்டட் ப்ரௌனி, அது இல்லாமல் பிளாண்டீஸ் இருக்குது, அது இல்லாமல் ப்ரௌன் சுகர் பிளாண்டீஸும் இருக்குது, அதேமாதிரி சாக்லேட் ஃபீல்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா. அது இல்லாமல் ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க, இன்சைட் தமிழ்நாடு வித் கொரியர் சார்ஜோட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஒரு 3 வீக்ஸாகவே வந்து நான் விநாயகருக்காக வெள்ளை எருக்கல் மாலை போட்டுட்ருக்கேன். ஸோ மார்கழி மாதம் வந்ததுனால அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஆக்சுவலி எனக்கே வந்து தெரியாது. இப்போ நான் இது தேவைப்படும் போது தான் எனக்கே வந்து ஒருத்தவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் இதை பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 மணி நேரமாக வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இருக்குது. ஒரு 2 மணி நேரமாக அந்த கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த பூவு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க, காடுகள் சைடு தான் இருக்கும். ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. அப்படி தான் நான் வந்து இதை எடுத்து இது பறித்தேன். எனக்கு இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக தேடுன்னு தேடணுமே, அலைன்னு அலைஞ்சுமே, அப்பெல்லாம் கிடைக்கல. அசால்ட்டாக ஒரு வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகிறதா சிரிக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜ். எனக்கு அந்த மூமெண்ட் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறித்து அளவாக தான் இருந்துச்சு பூ. ஸோ கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கு இல்லையா, அது எலின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, ரவுண்டாக ஒரு வச்சுருப்பாங்கள்ல ஒரு சிலை மாதிரி, அதுக்கும் பூ எல்லாமே காட்டுவாங்க. ஸோ பூ தூபம் இதெல்லாமே வச்சுருப்பாங்க, அங்கே காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அது சக்கரமா என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பூவு. அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஹோல்ஸ்லேருந்து தான் நம்ம கோர்க்கணும், தலைகீழாக கோர்த்துடக்கூடாதாமா. ஸோ அந்த விநாயகருக்குன்னு போடுறத வந்து அந்த ஹோல்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காம்பில் நம்ம பிக்கும் போது அந்த ஹோல்ஸ் நமக்கு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஒரு நார் மாதிரி ஒரு இது உள்ளே போகும் அந்த காம்போடதுலேருந்து. ஸோ அது பிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்துடும். அப்போ அந்த ஹோல்ஸ்லேருந்து நம்ம மேலே கோர்க்கும்போது இப்படி தான் ஏறுவரிசையாக தான் கோர்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்படி தான் கோர்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த விஷயம் எனக்கே தெரியலங்கும் போது ஒரு சிலருக்கு தெரிஞ்சு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேபி சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிடச்ச பூவை. ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு 9 வீக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து இது போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து எடுத்தது தான் இது. ஸோ அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கோர்த்து இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கோர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே அந்த ஹோல்ஸில் விடும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டு வந்து பட்டையாக தான் இருக்கும். அந்த தண்டில் நடுவில் தான் வரணும். சைடில் விட்டுட்டோன்னா நம்ம கோர்த்ததுக்கப்புறம் அந்த பூ வந்து ஒரு மாதிரி பிஞ்சிரும் அது. அதனால் சேஃபாக பார்த்து தான் கோர்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்படி தான் கோர்த்துருந்தேன். ஸோ இப்படி தான் கோர்க்கணும், இப்படி தான் கோர்த்துருந்தேன். கோர்த்தோனையும் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு எனக்கு. ஸோ விநாயகருக்கு வந்து நம்ம பூவெல்லாம் வைக்கக்கூடாதாமா. ஒன்றா இந்த மாதிரி வெள்ளை எருக்கல் மாலை, அப்படி இல்லை அப்படின்னா அந்த பில்லு சொல்லுவாங்க இல்லையா, அருகம்பில், ஸோ அதுதான் போடணும், பூ போடக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஐயருங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் நான் கோர்த்து எடுத்திருக்கேன். இது நல்லா இருக்கா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீளமாக தலையை போடும்போது கீழே வரைக்கும் எனக்கு வந்துச்சு. ஸோ விநாயகருக்கு போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணேன் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான வீடியோஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வரப்போகிற நியூ இயரை கண்டிப்பாக ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ பாய்.